ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா வாயில் வச்சாவே கரைஞ்சு போயிடுங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க. இது கூடவே இரும்பு சத்து நிறைந்த எள்ளு சட்னியும் தேங்காய் சட்னி ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ராகி தோசைக்கு உளுந்து ஊற வச்சுக்கலாங்க. இதுக்கு இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ராகி தோசை செய்கிறதுக்கு எப்போதுமே மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் ராகி தோசை ரொம்ப சாஃப்டாக வரும், வாயில் வச்சாவே கரைஞ்சி போயிடுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. உளுந்தெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது எப்போதுமே ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாதுங்க. ஊற வச்சுருந்த உளுந்தெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தாங்க உளுந்து நல்லா பொங்கி வரும். அதனால இட்லியும் தோசை இதெல்லாம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வருங்க. அதனால உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இடையிடையில் மூடி திறந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. உளுந்து நல்லா பொங்கி அரைப்பட்டு வந்திருக்குங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். உளுந்தை இது போல் பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ராகி மாவு தாங்க ஆட் பண்ண போகிறோம். 3/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா 4 கிளாஸ் ராகி மாவு கரெக்டாக இருக்குங்க. இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிங்கன்னா தோசை நல்லா சாஃப்டாகவும் வாயில் வச்சாவே கரைஞ்சி போகிற மாதிரியும் நல்லா இருக்குங்க. 4 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை பாத்திரத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் ராகி மாவை உளுந்து கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கும் போது நல்லா கலந்து வராதுங்க. அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கையாலே உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இது நம்ம எப்படி இருந்தாலும் புளிக்க வைக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் கட்டிகளெல்லாம் கரைஞ்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுங்க. தோசை மாவு நல்லா பொங்கி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எப்போதுமே ஒரு சின்ன பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்குவேன். எல்லா மாவுலேயுமே நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக புளிச்சிரும். மிச்சம் இருக்கிறத நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுத்ததாக எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கருப்பு எள்ளுங்க. கருப்பு எள்ளில் கல் மண் இல்லாத மாதிரி நல்லா சுத்தமாக எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கேங்க. இது இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு வறுக்கும் போது லைட்டாக பொறப்புறன்னு சவுண்டு வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தாவே போதும். ரொம்ப வறுத்துடாதீங்க. எள்ளு தீஞ்சிருச்சுன்னா சட்னி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. லைட்டாக சவுண்டு வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 4 போல் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வரமிளகாவும் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அடுத்ததாக அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம். இதெல்லாமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரஃபாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணாவே போதும். இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதக்குனாவே போதும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே சட்னிக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாவை ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த தாளிப்போடு ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைங்க. இதெல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டாவே போதும். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பக்கம் வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா எள்ளு ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. உங்களோட சுவைக்கு ஏற்றவாறு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த எள்ளு சட்னி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடிக்கடி நம்ம உணவில் எள்ளு ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல வலு கூடும். ஒரு பழமொழியே இருக்குது, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு. நம்மளோட உடம்புல சக்தியை கூட்டணும்னா நம்ம உணவில் அடிக்கடி எள்ளு ஆட் பண்ணிக்கணுங்க. அடுத்ததாக அதே மிக்சியில் நான் தேங்காய் சட்னி ஆட்டி எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தேங்காயை இது போல் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் போல் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலைங்க 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 4 பச்சை மிளகாவை எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஆயிலில் கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 1 வரமிளகாவை இது போல் கிள்ளி ஆட் பண்ணி தாளிப்பு ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ராகி தோசைக்கு 2 வகையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கரண்டி அளவுக்கு தோசை மாவு ஆட் பண்ணி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறமா நெய்யோ ஆயிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குங்க. இது போல் லைட்டாக எடுத்தாவே கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இப்போ 2வது பக்கமும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போதுமே 2 பக்கமும் குக் பண்ணி பழக்கங்க. அதனால நான் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ராகி தோசை நான்ஸ்டிக் கல்லில் மட்டும் இல்லைங்க, இரும்பு கல்லையும் ஒட்டாமல் சூப்பராக வரும். நான் இப்போ இரும்பு கல்லை ஊற்றி காமிக்கிறேன். தோசை நல்லா கிறிஸ்பியாக அகலமாக வேணும்னா கண்டிப்பாக இரும்பு கல்லை ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இரும்பு தோசைக்கல்லை பழக்கிறது தாங்க கஷ்டம், ஆனால் நல்லா பழக்கிட்டோன்னா சூப்பராக வரும். தோசையில் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் அகலமாகவும் வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இங்கே பார்த்தாவே தெரியும் கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருது பார்த்தீங்களா. இது போல் இரும்பு தோசை கல்லையும் நல்லா வரும். கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தோசை செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. டேஸ்ட் வைஸும் ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லது. இப்போ இரும்பு கல்லை ஊற்றின தோசையும் சூப்பராக குக்காகி வந்துருச்சுங்க. அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. ஒரு பிளேட்டில் தோசையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் சட்னி வச்சிடுறேன். அடுத்ததாக எள்ளு சட்னி வச்சிடுறேங்க. இது கூடவே வீட்டில் கடைஞ்ச பசு வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிறதே தெரியாதுங்க. இந்த ஹெல்த்தியான ராகி தோசையை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.